குஜராத்தில் சோமநாதர் கோவிலுக்கு சென்று பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்தார். சோமநாதர் ஆலயத்தின் மீதான முகலாய படையெடுப்பு நடைபெற்று 1000 ஆண்டுகள் கடந்ததை அனுசரிக்கும் வகையில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பிரதமர் மோடி பங்கேற்றார். பின்னர் வான வேடிக்கை ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட கண்கவர் கலை நிகழ்ச்சிகளையும் பிரதமர் மோடி கண்டு களித்தார். வரும் 13ஆம் தேதி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வர திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தனியார் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் ராகுல் காந்தி பின்னர் கேரளாவிற்கு செல்வார் என தெரிகிறது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வந்ததாக அரசாணை வெளியாகியுள்ளது. புதிய திட்டத்தின்படி அரசு அலுவலர்கள் வாங்கிய கடைசி மாத அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது ஏமாற்று மாடல் என விமர்சித்துள்ள இபிஎஸ் அரசு ஊழியர்களை திமுக அரசு ஏமாற்றியுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டுவரப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களின் பங்களிப்பு ஏதும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் லாபத்திற்காக தமிழ்நாட்டின் பெருமைகளையும் உரிமைகளையும் பாஜகவிடம் எடப்பாடி பழனிசாமி அடமானம் வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சென்னை வியாசர்பாடியில் பொங்கல் விழாவில் பேசிய அவர் திமுகவை வீழ்த்துவேன் என இபிஎஸ் சபதமிடுவதாகவும் திமுகவை அழிக்க யாராலும் முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை திறம்பட மேற்கொள்ள ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் என்றும் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பை சேர்த்து நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் பிரதமர் தலைமையின் கீழ் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தவும் கூட்டாட்சி கொள்கைகளை நிலைநிறுத்தவும் பயன்படுத்தப்படும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். கரூர் தாவேக பிரச்சார துயர சம்பவம் தொடர்பாக கரூர் தான்தோன்றி மலையில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு விஜய் பிரச்சார வாகனம் கொண்டு வரப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. விஜய் பிரச்சார வாகனம் ஓட்டுநரை கொண்டே அந்த வாகனத்தை ஓட்டி பார்த்து ஆய்வு மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிபிஐ அதிகாரிகள், தடயவியல் துறை அதிகாரிகள் வாகனத்தை பார்வையிட்டு வாகன ஓட்டுநரிடமும் விசாரணை நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோயிலுக்குள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் விதிமுறைகளை மீறி கருவறை உட்பட கோயில் முழுவதும் வீடியோ எடுத்து ரீல்ஸ் பதிவிட்ட தாவேகாவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களின் அனுமதியோடு செல்போனில் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. இன்று 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முல்லைத்தீவு அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்ததாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. மேற்கு நோக்கி நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பலவீனமடைந்ததாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. கோவையில் தமிழக பாஜக மாநில நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வந்த பாஜக செயல் தலைவர் நிதின் நபீனுக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சி பணிகள் குறித்து பாஜக மாநில நிர்வாகிகளோடு நிதின் நபீன் ஆலோசனை மேற்கொண்டார். ஆன்மீகம் குறித்து தமிழக அமைச்சர்கள் அருவருக்கத்தக்க வகையில் பேசுவதாக பாஜக செயல் தலைவர் நிதின் நபீன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசு அகற்றப்பட்டு விரைவில் நல்ல அரசு அமையும் என கோவையில் நடைபெற்ற தொழில்துறையினருக்கான கருத்தரங்கில் நிதின் நபீன் பேசினார். திருப்பரங்குன்றம்
திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் தீர்ப்பளித்த நீதிபதிக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக ஆளுநர் RN ரவி கூறுவது 100% தவறு என சபாநாயகர் அப்பாவு கூறினார். நீதிமன்ற தீர்ப்பையோ நீதிபதியையோ தமிழ்நாடு அரசு எதிர்க்கவில்லை என்ற அவர், ஒரு விவகாரத்தில் ஏற்கனவே 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்த பின்னர் தனிநபர் ஒருவர் தனி நீதிபதியிடம் தீர்ப்பு கேட்பது சரியா என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் ஆளுநர் இருப்பதையே தாங்கள் மறந்துவிட்டதாகவும் அவரை பற்றி கேட்க வேண்டாம் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போது ஆளுநர் என்ன செய்கிறார் என்பதை அன்றுதான் பார்ப்போம் என்ற அவர், இந்த முறை அவர் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றாரா அல்லது திரும்பவும் விஷமத்தனத்தை குறும்புத்தனத்தை காண்பிக்க போகிறாரா என்பதை பார்ப்போம் என கிண்டலாக கூறினார். டெல்லியில் மத்திய பட்ஜெட் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, மதுரை கோவை மெட்ரோ திட்டத்தை மறுபரிசீலனை செய்து தர வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய நிதியமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிக்காக நிலுவையில் உள்ள 9,500 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றார். சட்டமன்ற தேர்தலையொட்டி காவல்துறை உதவி ஆணையர்கள் மற்றும் DSPக்கள் உள்ளிட்ட 88 அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை பெருநகரத்தில் உள்ள 24 காவல் உதவி ஆணையாளர்கள் மற்றும் தாம்பரம் காவல் ஆணையரகம் உள்ளிட்ட இடங்களில் பணிபுரிந்து வந்த DSPக்கள் 64 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு காவல்துறை பொறுப்பு DGP வெங்கட்ராமன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து மக்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. மாலை முதலே பேருந்து நிலையத்தில் பயணிகள் குவிந்ததால் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். செங்கற்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சனிக்கிழமை இரவு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தைப்பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த மாவட்டங்களுக்கு படையெடுத்து செல்லும் மக்களின் வாகனங்களால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சென்னை திருச்சி சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சென்னையில் வடபழனி போரூர் இடையே முதல் முறையாக இன்று சோதனை மெட்ரோ ரயில் ஓட்டம் நடத்தப்பட உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. முதற்கட்ட இழுவை சோதனை மற்றும் மின்மயமாக்கல் பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியலில் இருந்து அதிக அளவிலான வாக்காளர்களை நீக்கும் நடவடிக்கை SIR மூலம் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டி தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கடிதம் எழுதியிருக்கிறார். வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யவோ அல்லது தகுதி வாய்ந்த வாக்காளர்களை சேர்க்கவோ SIR பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் ஐபேக் நிறுவனத்தில் நடந்த சோதனையை அம்மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி குறுக்கிட்டு தடுத்ததாக கூறப்படும் விவகாரத்தில் CBI விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் தங்களது தரப்பை கேட்காமல் எந்தவொரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என கோரி மேற்கு வங்க அரசும் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அமெரிக்கா வெனிசுலா இடையிலான பிரச்சனை போன்ற உலக விஷயங்களை அறிந்து கொள்ளத்தான் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மடிக்கணினி வழங்கியதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். அரசு சட்டக்கல்லூரி மாணாக்கர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கிய அவர், சட்டக்கல்லூரி மாணாக்கர்களை பார்த்ததும் தாம் படித்த அந்த நாள் ஞாபகம் வந்ததாக நினைவு கூர்ந்தார். தங்களுக்குள் அரசியல் செய்யாமல் திமுகவிற்காக தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் மேலூரில் நடைபெற்ற திமுக ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மேலூர் சட்டமன்ற தொகுதியை இந்த முறை கைப்பற்ற திமுக தொண்டர்கள் உறுதியோடு செயல்பட வேண்டும் என்றார். கட்சி இரண்டாக இருக்கும் நிலையில் பாமக தலைவர் அன்புமணியோடு அதிமுக கூட்டணி வைத்துள்ளது சரியான நடவடிக்கை இல்லை என ராமதாசின் மகள் ஸ்ரீகாந்தி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தான் முடிவு செய்வார் என்றார். தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் சூர்யா தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜகவினர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே வாக்குவாதமுற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
திருச்செந்தூரில் அனுமதியின்றி ஆட்டோவில் ஊர்வலமாக சென்றதாக விசிகவினர் 102 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தூத்துக்குடி மண்டல செயலாளராக வழக்கறிஞர் ராஜகுமார், மாவட்ட செயலாளராக விடுதலை செழியன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டதை கொண்டாடும் விதமாக திருச்செந்தூரில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அக்கட்சியினர் ஆட்டோவில் ஊர்வலம் சென்றனர். சென்னை அடுத்த திருமுல்லை வாயிலில் ஆவடி போலீஸ் 2வது பட்டாலியன் பிரிவு சார்பாக போலீசார் குடும்பத்துடன் பொங்கல் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். பொறுப்பு டிஜிபி பங்கேற்று துவக்கி வைத்த நிலையில் காவல்துறை அதிகாரிகள் உரியடித்தும் கோழி விளையாடியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சென்னை ஆலந்தூரில் உள்ள மான்ஃபோர்ட் பள்ளியில் நடைபெற்ற 43ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணாக்கர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காணொலி காட்சியின் வாயிலாக வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து சாதனைகளை செய்து வரும் மான்ஃபோர்ட் பள்ளிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்யும் என அமைச்சர் உறுதியளித்தார். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள சின்மயா வித்யாலயா நடுவன் மேல்நிலைப் பள்ளியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. பாரம்பரிய கலைகளான பறை, கரகாட்டம், பொய்க்கால் குதிரை போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தொடர்ந்து தென் மாவட்டத்தின் பண்பாட்டு கூறுகளை எடுத்துக் கூறும் வகையில் நிகழ்ச்சிகளும் விமர்சையாக நடைபெற்றன. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பாரம்பரிய முறைப்படி சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டம் என உற்சாகம் அடைந்தனர். மாணவிகளுக்கு கோலப்போட்டி, கவிதை போட்டி, ஓவியப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மேளதாளங்கள் முழங்க மாணவ மாணவிகள் குத்துப்பாடல்களுக்கு உற்சாகமாக நடனமாடி வைப் செய்தனர். தொடர்ந்து சிலம்பம் உள்ளிட்ட வீர விளையாட்டுப் போட்டிகளும் விழாவில் இடம்பெற்றன. தைப்பொங்கலை ஒட்டி சென்னையை அடுத்த செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் கிராமிய கலைகளுடன் கொண்டாட்டம் களை கட்டியது. தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை பிரதிபலிக்கும் வகையில் உரியடித்தல், மாட்டு வண்டியில் சவாரி, சிலம்பம் சுற்றுதல் உள்ளிட்டவைகளை மாணவர்கள் செய்து அசத்தினர். திருச்செங்கோடு தனியார் கல்வி நிறுவனங்களில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு மாணவ மாணவிகள் உற்சாக நடனமாடி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் நடிகர் ஆரி அர்ஜுனன், நடிகை அதுல்யா ரவி, பாடகர் மற்றும் நடிகர் அந்தோனிதாசன் ஆகியோர் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். சென்னை அடுத்துள்ள பூந்தமல்லி பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் இயந்திரத்தில் கைரேகை பதிவாகாததால் பொங்கல் தொகுப்பு வாங்க வந்த பெண்கள் மணிக்கணக்கில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. சர்வர் கோளாறு காரணமாக குறிப்பாக மூதாட்டிகளின் கைரேகைகள் பதிவாகவில்லை என ரேஷன் கடை ஊழியர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் சாரல் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இலங்கை கடற்பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கொக்கரகுளம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் மருத்துவமனை முன்பு நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கஸ்பா பகுதியைச் சேர்ந்த வசீம் என்பவர் தனது பைக்கை தனியார் மருத்துவமனை முன்பாக நிறுத்திவிட்டு சென்ற நிலையில் அதனை மர்ம நபர்கள் திருடி சென்றதாக அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். பெரம்பலூர் மாவட்டம் நாட்டார்மங்கலம் அருகே கல்குவாரியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த தொழிலாளியின் உடலை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. செட்டிக்குளத்தில் உள்ள தனியார் கல்குவாரியில் வெடிவைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி சக்கரவர்த்தி என்பவர் உயிரிழந்ததாக மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி தெரிவித்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே விவசாய கூலி தொழிலாளி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விவசாய கூலி தொழிலாளி முத்தன் வழக்கமாக தூங்கும் தனியார் பேக்கரி அருகே இரவு தூங்கியிருக்கிறார். இதற்கிடையே காலை அருகே உள்ள டீ கடை உரிமையாளர் வந்து பார்த்தபோது முத்தன் உடலில் பலத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தார். நெல்லையில் வங்கி ஏடிஎம் மையங்களில் நிரப்ப வேண்டிய 1,32,00,000 ரூபாய் பணத்தை கையாடல் செய்ததாக தனியார் சிஎம்எஸ் பாதுகாப்பு நிறுவனத்தின் கிளை மேலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பொள்ளாச்சியைச் சேர்ந்த 36 வயதான செல்வகுமார் என்பவர் தச்சநல்லூரில் உள்ள சிஎம்எஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் ஏடிஎம்மில் நிரப்புவதற்காக வங்கிகளிடம் பெற்ற பணத்தை கையாடல் செய்திருக்கிறார்.
இருந்து பொலிரோ காரில் 152 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்ததாக இருவர் கைது செய்யப்பட்டனர். மதுரை மாவட்டம் கொக்குடையான்பட்டியைச் சேர்ந்த சுந்தர், திருப்பூர் மாவட்டம் சின்னக்கம்பட்டியைச் சேர்ந்த மணிக்குமார் ஆகியோர் வந்த வாகனத்தை திருச்சி சமயபுரம் அருகே போலீசார் சோதனையிட்டனர். அதில் காரில் பதுக்கியிருந்த 92 கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஈரோட்டில் போதை மாத்திரை விற்பனை செய்ததாக 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கருங்கல்பாளையம் மூலப்பட்டறை பகுதியில் காவல்துறையினர் தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அங்கு போதை மாத்திரை விற்பனை செய்து வந்ததாக நாகராஜ் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 200 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். அரியலூரில் சுண்ணாம்புக்கல் ஏற்றி சென்ற டிப்பர் லாரி மோதியதில் பைக்கில் சென்ற முதியவர் காயமடைந்த நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் டிப்பர் லாரி ஓட்டுநரை தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடந்த இந்த விபத்தில் டிப்பர் லாரியின் முன் சக்கரத்தில் சிக்கிய பைக் பல அடி தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே மணமகிழ் மன்றத்தில் கத்தியை காட்டி மிரட்டி 62,000 ரூபாய் பணத்தை பறித்ததாக சட்டக்கல்லூரி மாணவன் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். வடமதுரையில் சாரங்கபாணி என்பவர் நடத்தி வரும் மணமகிழ் மன்றத்திற்கு முகத்தில் மாஸ்க் அணிந்து 3 கார்களில் வந்த 10க்கும் மேற்பட்ட கும்பல் அங்கு சீட்டு விளையாடி கொண்டிருந்தவர்களை மிரட்டி பணத்தை பறித்து சென்றது. நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் வசிக்காத தீவுகளில் தேசிய கொடியேற்றி வைத்து பாதுகாப்பு படையினர் மரியாதை செலுத்தினர். தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதி, குருசடை தீவு, சங்கிலி தீவு உள்பட மக்கள் வசிக்காத தீவுகளில் காவல்துறையினர், கடலோர பாதுகாப்பு படையினர், இந்திய கடற்படையினர், வனத்துறையினர் இணைந்து தேசிய கொடி ஏற்றி வைத்தனர். தூத்துக்குடி மாநகரில் பல ஆண்டுகளாக சேதமடைந்து கிடக்கும் தெரு சாலைகளை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடக்கரத வீதி அருகே ராஜா சந்து தெரு உள்ளிட்ட இடங்களில் பழுதடைந்து கிடக்கும் சாலைகளில் செல்ல முடியாமல் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் அருகே சேந்தமங்கலம் ஈபி காலனி பகுதியில் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழகத்தினரும் போராட்டத்தில் குதித்தனர். திருவாரூர் மயிலாடுதுறை சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் அடிக்கடி விபத்து நேரிடுவதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 2027ஆம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 420 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். கியா நிறுவனம் புதிதாக 10,99,000 ரூபாய் மதிப்புடைய ஆல் நியூ கியா செல்டோஸ் என்ற புதிய காரை சென்னையில் அறிமுகம் செய்திருக்கிறது. இருக்கை வசதி மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிட்சைஸ் எஸ்யூவி பிரிவில் புதிய மாடல் காரை உருவாக்கியிருப்பதாக அந்நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெனிசுலாவின் கச்சா எண்ணெயை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் வரி விதிப்பு நடவடிக்கைகளால் முடங்கியுள்ள இருதரப்பு வர்த்தகத்தை மீட்டெடுக்க நல்ல வாய்ப்பாக அமையும் என ட்ரம்ப் அரசு தரப்பு கருத்து தெரிவித்துள்ளது. வெறுப்பு உணர்வுகளை மறந்து அனைத்து சாதி மத சமூகத்தினரும் முன்னேற வேண்டும் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இளைஞர்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். டெல்லியில் விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், இளம் தலைமுறையினர் தான் வருங்கால இந்தியாவின் எதிர்காலம் என கூறினார். கேரளாவில் வசிக்கும் தமிழ் மற்றும் கன்னட மொழி பேசும் சிறுபான்மை மக்களின் மொழியுரிமை பாதுகாக்கப்படும் என முதலமைச்சர் பினராயி விஜயன் உறுதியளித்திருக்கிறார். மொழிவாரி சிறுபான்மையினர் அடர்த்தியாக வசிக்கும் இடங்களில் தங்களது தாய்மொழியிலேயே அரசு மற்றும் துறைகளுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்க கவச முறைகேடு வழக்கில் கைதான தந்திரி ராஜீவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். திருவனந்தபுரம் சிறப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவருக்கு சனிக்கிழமை திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. சபரிமலை கோவிலில் புதன்கிழமையன்று மகரவிளக்கு பூஜைக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மகரவிளக்கு நாளில் 35,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளதால் நீதிமன்ற உத்தரவுப்படி பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் புனித நீராடினார். தொடர்ந்து சங்கம நதிக்கரையில் உள்ள புகழ்பெற்ற ஹனுமன் கோவிலில் வழிபாடு நடத்தினார். பின்னர் மகா மேளா நடைபெறவுள்ள பகுதிகளையும் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி ராமர் கோவிலை சுற்றி 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு அசைவ உணவு டெலிவரி செய்ய தடை விதித்து அயோத்தி மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அயோத்தியில் பஞ்சகோசி பரிக்கிரமா எல்லைகளுக்குள் இறைச்சி விற்பனை நடைபெறுவதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரானின் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வை கண்டித்து அந்நாட்டு மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள மசூதிக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். மசூதி கொழுந்துவிட்டு எரியும் நிலையில் அரசுக்கு எதிராக போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர். வெனிசுலா மீதான குற்றவியல் ஆக்கிரமிப்பை கடுமையாக கண்டிப்பதாக அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் கூறினார். மிராண்டா மாநிலத்தில் மக்களிடையே பேசிய அவர் அமெரிக்காவின் தாக்குதலை நிராகரிக்க வேண்டும், அதே வேளையில் நிக்கோலஸ் மதுரோ நாடு கடத்தப்பட்டதை அனைவரும் கண்டிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் மீது வெனிசுலா அரசு அதிருப்தியில் இருக்கும் நிலையில் வெனிசுலா மக்களை தான் நேசிப்பதாக டிரம்ப் தடாலடியாக அறிவித்திருக்கிறார். வெனிசுலாவை மீண்டும் பணக்கார நாடாக மாற்றி வருவதாகவும் இதனை சாத்தியமாக்கிய மக்களுக்கு நன்றி எனவும் டிரம்ப் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். வெனிசுலா அதிபரை போல ரஷ்ய அதிபரை கைது செய்ய உத்தரவிடுவீர்களா என்ற கேள்விக்கு அதற்கு அவசியமில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதிலளித்தார். நிக்கோலஸ் மதுரோ கைது குறித்து பேசியிருந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவின் அடுத்த குறி ரஷ்ய அதிபர்தான் என மறைமுகமாக குறிப்பிட்டிருந்தார். காசாவில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து முழுவதுமாக விலக ஹமாஸ் அமைப்பு சம்மதம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவின் அறிவுறுத்தலை ஏற்று 2ஆம் கட்ட அமைதி திட்டத்திற்கும் தயார் என ஹமாஸின் அரசியல் பிரிவு அறிவித்திருக்கிறது. தெற்கு ஏமனில் ஏடன் நகரில் பிரிவினைவாத குழுவான தெற்கு இடைக்கால குழுவினருக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் திரண்டு பேரணி நடத்தினர். ஏமனின் தெற்கு இடைக்கால குழு கலைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணியில் ஈடுபட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்னாள் தெற்கு ஏமனின் கொடியை அசைத்தும் சவுதி அரேபியா மற்றும் ஏமனின் சர்வதேச ஆதரவு பெற்ற அரசாங்கத்திற்கு எதிராகவும் முழக்கமிட்டனர். நூர் அகமது நூர் என்பவரை தனது இந்திய தூதராக ஆப்கானின் தலிபான் அரசு நியமித்திருக்கிறது. தலிபான்கள் ஆப்கானில் ஆட்சியை பிடித்த பிறகு பின்னடைவை சந்தித்த இருதரப்பு உறவுகள் இப்போது மீண்டும் மேம்பட்டு வருகிறது. அத்துடன் பாகிஸ்தானுடனான உறவு மோசமானதை தொடர்ந்து இந்திய உறவை வளர்த்துக் கொள்ள ஆப்கான் அரசு முடிவு செய்திருக்கிறது. வங்கதேச கிரிக்கெட் அணி இந்தியாவில் விளையாட மறுப்பு தெரிவித்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் ஐசிசி தலைவர் ஜெய்ஷா இன்று இந்திய கிரிக்கெட் வாரியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி உலகக்கோப்பை போட்டிகளை சுமூகமாக நடத்த ஐசிசி திட்டமிட்டிருக்கிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியாவில் நடைபெறும் போட்டிகளில் விளையாட வங்கதேச கிரிக்கெட் அணி சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டிகளை சென்னையில் மாற்ற ஐசிசியிடம் வங்கதேச அணி வலியுறுத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று நடைபெறுகிறது. சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணியில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய சீனியர் வீரர்கள் இடம்பெற்றுள்ளது அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. காயம் காரணமாக நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இருந்து அதிரடி ஆட்டக்காரர் ரிஷப் பந்த் விலகியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. T20 கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கு முன்னர் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் விளையாடுகின்றன. நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாடுவதற்காக இந்திய அணியின் நட்சத்திர வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி இருவரும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கடந்த ஆண்டு டெஸ்டில் அடைந்த தோல்வியை சரி செய்யும் வகையில் இந்த ஒருநாள் தொடரில் இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் நியூசிலாந்தை ஒயிட் வாஷ் செய்யுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. உலகின் தலைசிறந்த தொடக்க ஆட்டக்காரரான ரோஹித் சர்மாவும் உலகின் தலைசிறந்த பேட்ஸ்மேனான விராட் கோலியும் அணியில் இருந்தால் வெற்றி என்பது எட்டும் தொலைவில் தான் இருக்கும் என இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் சுப்மன் கில் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்.
T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு சுப்மன் கில் தேர்வு செய்யப்படாத நிலையில் தேர்வுக்குழுவின் முடிவை வரவேற்பதாக சுப்மன் கில் கூறியிருக்கிறார். உலகக்கோப்பை போட்டிக்காக தயாராகும் இந்திய அணிக்கு வாழ்த்துகள் என்றும் தான் இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பதாகவும் அவர் கூறினார். மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் 3வது லீக் போட்டியில் டெல்லி அணியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. முதலில் விளையாடிய மும்பை அணி 20 ஓவர்களில் 195 ரன்களை குவித்தது. நாட்ஸ்கீவர் 70 ரன்களும் ஹர்மன்பிரீத் கவுர் 74 ரன்களும் விளாசினர். பின்னர் ஆடிய டெல்லி அணி 20 ஓவர்களில் 145 ரன்களை மட்டுமே எடுத்து 50 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. FIFA உலகக்கோப்பையை மத்திய விளையாட்டு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் முன்னாள் பிரேசில் கால்பந்து வீரர் கில்பெர்டோ டிசில்வா ஆகியோர் டெல்லியில் வெளியிட்டனர். 3 நாட்கள் இந்தியாவில் காட்சிப்படுத்தப்படும் உலகக்கோப்பை 2 நாட்கள் டெல்லியிலும் 1 நாள் கவுஹாத்தியிலும் இருக்கும் என தெரிகிறது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் மாநில அளவில் நடைபெற்ற மகளிர் அணி கபடி போட்டியில் வீராங்கனைகள் பங்கேற்று அசத்தினர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 20 அணிகளைச் சேர்ந்த 200 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். கபடி போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உலகநாதபுரத்தில் உள்ள அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் தேர்பவனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் குழந்தை இயேசுவின் சொரூபம் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக கனு உற்சவம் தொடங்கியது. வயலட் நிற பட்டுடுத்தி திருவாபரணங்கள் தங்க கிரீடம் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் கனு உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளிய லட்சுமி சரஸ்வதி தேவி சுவாமிகளை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோயிலில் தைப்பொங்கல் தேரோட்ட திருவிழாவையொட்டி 4வது நாளில் வெள்ளி கருட சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. வெள்ளி கருட வாகனத்தில் உற்சவர் பெருமாள் எழுந்தருளினார். மிகப்பெரிய தீபங்களை ஏந்தியபடியும் மேளதாளங்கள் முழங்க சுவாமி வீதி உலா சென்றதை அடுத்து திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். எலான் மஸ்கின் மின்சார கார் உற்பத்தி நிறுவனமான டெஸ்லா இந்தியாவில் டெல்லி, மும்பையை தொடர்ந்து பெங்களூருவில் தனது ஷோரூமை திறக்கவிருப்பதாக அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மும்பையில் தனது முதல் ஷோரூமை திறந்த டெஸ்லா நிறுவனம் அடுத்த 1 மாதத்தில் டெல்லியிலும் அடுத்ததாக குருகிராமிலும் அடுத்தடுத்த ஷோரூம்களை திறந்த நிலையில் தற்போது பெங்களூருவில் அடுத்த ஷோரூமை திறக்க உள்ளது.